Hi guys, welcome back to my channel. அம்மா அம்மா ரொம்ப ஸ்வீட்டாக சாப்பிடும் போல இருக்கு. என்ன சாப்பிடலாம்? அல்வா. ஓகே. ஹாய் காய்ஸ், இன்னைக்கு பாப்பா வந்து ஹல்வா கேட்டனால நம்ம ஈஸியா வீட்ல உள்ள திங்ஸ் வச்சு நம்ம ஹல்வா பண்ண போறோம். அதுக்கு 2 பன்னு, 2 ஸ்பூன் கார்ன்ஃப்ளவர், கொஞ்சம் சர்க்கரை, 1 டம்ளர் பால், அப்புறம் கொஞ்சோண்டு எசன்ஸ் அவ்வளவுதாங்க. ஒரு மிக்சர் ஜார்ல பன்ன நல்லா பிச்சு போட்டுக்கோங்க. அதுக்கப்புறம் 2 ஸ்பூன் கார்ன்ஃப்ளவர் மாவு போட்டுக்கோங்க. அதுக்கப்புறம் 1 டம்ளர் பாலை ஊத்திட்டு அதோட சேர்ந்து நம்ம வீட்ல இருக்கிற ஏதோ ஒரு எசன்ஸ், நான் வெண்ணிலா எசன்ஸ் போடுறேன். 2 சொட்டு வெண்ணிலா எசன்ஸ் போடுறோம். அதோட சேர்ந்து கொஞ்சோண்டு 2 ஸ்பூன் வந்து நான் சுகர் இதோட சேர்த்து நல்லா ஆட் பண்ணி, நல்லா வந்து மாவு மாரி நல்லா அரைச்சுக்கிறேன். அதுக்கப்புறம் ஒரு கடாயில 2 ஸ்பூன் கொஞ்சமா கீ போட்டுக்கோங்க. அந்த அரைச்சு வச்ச மிக்ஸர அதிலேயே கொட்டிடுங்க. கொட்டிட்டு இது சீக்கிரமா அடி புடிச்சிடும். ஏன்னா வந்து கார்ன்ஃப்ளவரு மாவெல்லாம் போடுறனால நல்லா கிண்டிக்கிட்டே இருக்கணும். கொஞ்சம் நல்லா வந்து கெட்டி பதம் வரும்போது, நம்ம வந்து அதுல 1 1/2 ஸ்பூன் 1 1/2 டம்ளர் அதுக்கேத்த மாரி சுகர் போட்டு நல்லா கிண்டிட்டே இருக்கோம். அப்போ நம்ம நெய் ஊத்தி ஹல்வா எப்படி பண்ணுவோம்? நெய் ஊத்தி கிண்டிக்கிட்டே இருக்கணும். கெடாயில அ ஒட்டாத மாரி வரணும். அப்பதான் ஹல்வா வந்து நல்லா வந்து ரெடி ஆயிடுச்சுன்னு அர்த்தம். நல்லா கிண்டிக்கிட்டே இருக்கணும். கிண்ணதுக்கு அப்புறம் நல்லா திக்கானதுக்கப்புறம் கெடாயில ஒட்டாதபோது, நம்ம வந்து பாதாம் வந்து லைட்டா நான் பொடிச்சு வச்சிருக்கேன். அத மேல தூவிட்டு முடிஞ்சுச்சுன்னா ஹல்வா ரெடி. அவ்வளோதான். குழந்தைங்களுக்கு குடுத்தா குழந்தைங்க ரொம்ப விரும்பி சாப்பிடுவாங்க. நமக்கு ஈஸியான ஒரு இதுதான். அதனால நம்ம சீக்கிரம் செஞ்சு முடிச்சிடலாம். தேங்க் யூங்க. நம்ம நெக்ஸ்ட் வீடியோல பார்க்கலாம். வேற ரெசிபில நான் உங்கள சந்திக்கிறேன்.